அமெரிக்காவுடன் பேச்சு, இதுவரை பாகிஸ்தான் புறப்படாத ஈரானிய குழு. பேச்சுவார்த்தையில் இருந்து விலகும் முடிவில் உறுதியாக உள்ள ஈரான். போர்க்களத்தில் புதிய உத்திகளை வெளியிட தயார், ஈரானிடமிருந்து ரம்புக்கு வெளியான கடும் எச்சரிக்கை. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிப்பது சாத்தியமற்றது, ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் தலைவர்களுடன் நேருக்கு நேர் சந்திப்புக்கு ட்ரம்ப் அழைப்பு. அமெரிக்கா கைப்பற்றிய ஈரானிய கப்பலில் சீன ஏவுகணைக்கான ரசாயன பொருட்கள், வெளியாகிய அறிக்கை. அமெரிக்கா கைப்பற்றிய மற்றொரு பாரிய கப்பல் இலங்கையிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில். மிக கொடூரமான பதிலடி கிடைக்கும், பதற்றத்தை அதிகரிக்கும் ஈரானின் தொடர் எச்சரிக்கைகள். இரவோடு இரவாக ஈரானுக்குள் சென்ற பாரிய கப்பல், ட்ரம்பின் முற்றுகையை மீறி அதிரடி நுழைவு. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் இரவோடு இரவாக கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த கப்பல் தற்போது இலங்கையிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தென்கிழக்கில் தனது இருப்பிடத்தை காட்டி வருவதாக கப்பல் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. நேற்றிரவு இந்திய பெருங்கடலில் அமெரிக்க ராணுவத்தால் இடமறிக்கப்பட்ட குறித்த எண்ணெய் கப்பல் இன்று அதிகாலை திடீரென திசை மாறி குறித்த இருப்பிடத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 300,000 தொன் கொள்வனவு கொண்ட திபானி என்ற அந்த கச்சா எண்ணெய் கப்பல் தற்போது சரக்குடன் ஏற்றப்பட்டிருப்பதாக மரைன் டிராபிக் தரவுகள் காட்டுவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணெய் கப்பலுக்கு அமெரிக்காவின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது ஈரானுடனான தொடர்புகளுக்காக அமெரிக்க தடைகளுக்கு உட்பட்ட ஒரு இந்திய கப்பல் நிறுவனத்துடன் தொடர்புடையது என கூறப்படுகிறது. திபானி கப்பல் ஏப்ரல் 10 அன்று வளைகுடா பகுதியிலிருந்து புறப்பட்டு அமெரிக்காவால் இடைமறிக்கப்படுவதற்கு முன்பு ஏப்ரல் 18 அன்று இலங்கையின் காலி துறைமுகத்துக்கு அருகில் சிறிது நேரம் நின்றதாக இருப்பிட தரவுகள் காட்டுவதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல்கள் மற்றும் போர் நிறுத்த முறைகள் மூலம் ஈரானின் ராஜதந்திரத்துக்கு சேதம் விளைவிப்பதாக ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபாப் குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவில் இந்த அறிக்கையை வெளியிட்டார். இந்த குற்றச்சாட்டுகளால் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான பதட்டம் கடுமையாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் அழுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என சபாநாயகர் எச்சரித்தார். பேச்சுவார்த்தை மேசையை சரணடைவதற்கான மேசையாக மாற்ற வாஷிங்டன் முயற்சிப்பதாக அவர் கூறினார். பதட்டம் மேலும் அதிகரித்தால் போர்க்களத்தில் புதிய உத்திகளை வெளியிட ஈரான் தயாராக இருப்பதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவுடன் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இதுவரை எந்த ஈரானிய குழுவும் பாகிஸ்தானுக்கு பயணிக்கவில்லை என ஈரானின் அரசு ஒலிபரப்பு நிறுவனமான IRIB செவ்வாய் என்று செய்தி வெளியிட்டது. இதுவரை பிரதான குழுவோ அல்லது துணை முதன்மை அல்லது இரண்டாம் நிலை குழுவோ எந்த ஈரானிய குழுவும் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்துக்கு பயணிக்கவில்லை என அந்த ஒலிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரு ஈரானிய குழு பாகிஸ்தானுக்கு பயணிக்கும் என்றோ அல்லது திங்கள் மாலை அல்லது செவ்வாய் காலை பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டிருந்தது என்றோ வெளியான பல ஊடக செய்திகள் உண்மையற்றவை என IRIB மேலும் தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து பங்கேற்பது அமெரிக்கர்களின் நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்தது என்றும் அந்த அச்சுறுத்தல்கள் நிழலில் பேச்சுவார்த்தைகளை தெஹ்ரான் நிராகரிக்கிறது என ஞாயிற்றுக்கிழமை மாலை ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்த கருத்துக்களையும் அந்த அறிக்கை மேற்கோள் காட்டியது. ஏப்ரல் 8 அன்று 14 நாள் போர் நிறுத்தத்துக்கு மத்தியஸ்தம் செய்ததைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஏப்ரல் 11-12 தேதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. இந்த போர் நிறுத்தம் புதன்கிழமை முடிவடைய உள்ளது. இஸ்லாமாபாத்தில் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் நிச்சயமற்ற நிலை நீடிக்கிறது. போர் நிறுத்தத்தை நீடிப்பது மிகவும் சாத்தியமற்றது எனவும் பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் எட்டப்படும் வரை கடற்படை முற்றுகை தொடரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஒரு திருப்பு முனை எட்ட முடியும் என்றால் ஈரானிய தலைவர்களை சந்திக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 2 வார கால போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் நிலையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் சமீபத்திய சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு தூதுக்குழுவை அனுப்பப் போவதில்லை என தெஹ்ரான் கூறியுள்ள சூழலில் அவரது இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. சமீபத்திய சுற்று பேச்சுவார்த்தைகளை புறக்கணிப்பதாக ஈரான் விடுத்த அச்சுறுத்தல்களை தான் நிராகரிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களை சந்திப்பதற்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். தீவிரமான பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் அரசு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும் இந்த நிலையில் யாரும் விளையாட்டு காட்டவில்லை என நான் கருதுகிறேன் என அவர் வலியுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் புதன்கிழமை மாலை காலாவதியாக இருந்த நிலையிலும் நிர்வாகத்தின் பேச்சுவார்த்தை குழுவான துணை ஜனாதிபதி JD வான்ஸ், சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜெரட் குஸ்னர் ஆகியோர் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு புறப்பட்டுவிட்ட நிலையில் இந்த முன்மொழிவு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சமீபத்தில் அமெரிக்க கடற்படையால் இடைமறிக்கப்பட்ட ஈரானிய கப்பல் சீனாவிலிருந்து ஏவுகணைகளுக்கான ரசாயன பொருட்களை ஏற்றி வந்துள்ளது என ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அமெரிக்க தூதரும் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவருமான நிக்கி ஹேலி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவில் ஹேலி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த வார இறுதியில் ஹார்முஸ் நீர்நிலையில் அமெரிக்கா கைப்பற்றிய கப்பல் சீனாவில் இருந்து ஈரானுக்கு சென்று கொண்டிருந்ததுடன் ஏவுகணைகளுக்கான ரசாயன பொருட்களை கொண்டு செல்வதுடன் தொடர்புடையது. இந்த நிலையில் நிறுத்துமாறு விடுக்கப்பட்ட தொடர்ச்சியான உத்தரவுகளை அது ஏற்க மறுத்தது என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு ஆதரவு அளிப்பதில் சீனாவின் பங்கு இருப்பதாக கூறப்படுவதை அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஈரானின் ஆட்சியை தாங்கி பிடிக்க சீனா உதவுகிறது என்பதற்கு இது மற்றொரு நினைவூட்டல் எனவும் இது புறக்கணிக்க முடியாத ஒரு யதார்த்தம் எனவும் தெரிவித்துள்ளார். இத்தகைய ஒத்துழைப்பை கண்டுகொள்ளாமல் இருப்பது நாளுக்கு நாள் கடினமாகி வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கப்பல் டஸ்கா என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே அமெரிக்க தடைகளுக்கு உள்ளான ஈரானிய இஸ்லாமிய குடியரசு கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தின் வலையமைப்பில் ஒரு பகுதியாக கூறப்படுகிறது. மரைன் டிராபிக் நிறுவனத்தின் கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி ஓமான் வளைகுடாவில் உள்ள ஈரானின் சபகார் துறைமுகம் அருகே ஞாயிற்றுக்கிழமையன்று அமெரிக்க படைகள் அந்த கப்பலில் ஏறியது. அந்த செயலை ஆயுதம் ஏந்திய கடற்கொள்ளை என ஈரான் அழைக்கிறது. அந்த கப்பல் சீனாவிலிருந்து புறப்பட்டதாக ஈரான் ராணுவம் கூறியதுடன் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஆயுதம் ஏந்திய கடற்கொள்ளை என வன்மையாக கண்டித்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தூதுக்குழு பாகிஸ்தானுக்கான பயணத்தில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நியூயார்க் போஸ்ட் பத்திரிகையிடம் தெரிவித்த போதிலும் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகும் தனது முடிவை ஈரான் மாற்றிக்கொள்ளவில்லை என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய தஸ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தஸ்னிமின் அறிக்கையின்படி அமெரிக்க கடற்படை முற்றுகை ஒரு தடையாக நீடிக்கிறது. ஆனால் இதை தாண்டி ஈரானுக்கு அமெரிக்கா அனுப்பிய செய்திகளில் வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளின் வாய்ப்புகளை மங்கச் செய்யும் மேலும் அதிகப்படியான கோரிக்கைகள் உள்ளன. பேச்சுவார்த்தைகளுக்கு கடற்படை முற்றுகை பிரச்சினை ஒரு மிக அடிப்படையான தடையாக உள்ளது என்றும் இந்த பிரச்சினை பாகிஸ்தான் மத்தியஸ்தரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினை குறித்து ட்ரம்புடன் விவாதித்ததாக பாகிஸ்தான் மத்தியஸ்தர் இன்று தெரிவித்தார் என தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி சில அடிப்படை தடைகள் அகற்றப்பட்டு தெஹ்ரானுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கை எட்டுவதற்கான தெளிவான வாய்ப்பு உருவாகும் வரை பேச்சு மேசையில் பங்கேற்க மாட்டாது. ஈரான் ராணுவ மோதல்களும் அமெரிக்காவை மீண்டும் தண்டிப்பதற்கும் முழுமையாக தயாராக உள்ளது என அது தெரிவித்துள்ளது. தஸ்தின் தனது அறிக்கையில் அந்த அதிகாரியும் தங்கள் ஆதாரமாக குறிப்பிடவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானிய கடற்படையின் செயற்பாட்டு ஆதரவுடன் ஒரு ஈரானிய எண்ணெய் கப்பல் இரவோடு இரவாக ஈரானின் கடல் எல்லைக்குள் நுழைந்துள்ளதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் ஒரு சிறப்பு படையிடமிருந்து மீண்டும் மீண்டும் எச்சரிக்கைகளும் அச்சுறுத்தல்களும் விடுக்கப்பட்ட போதிலும் அந்த கப்பல் தொடர்ந்து பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த கப்பல் அரபிக்கடலை கடந்து ஈரானின் தெற்கு துறைமுகங்களில் ஒன்றிலுள்ள நங்கூரமிடும் இடத்தில் பல மணி நேரம் நிறுத்தப்பட்டிருந்ததாக ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் முற்றுகை இந்த அறிக்கையை உடனடியாக சர்வதேச ஊடகங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒரு வாரத்துக்கு மேலாக அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ளது. இந்த முற்றுகை தொடங்கியதிலிருந்து 27 கப்பல்களை திரும்பிச் செல்லுமாறு அல்லது ஈரானிய துறைமுகத்துக்கு திரும்புமாறு அமெரிக்க ராணுவம் உத்தரவிட்டுள்ளதாக திங்களன்று அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்தது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முற்றுகையை மீறி செல்ல முயன்ற ஈரானிய சரக்கு கப்பல் ஒன்றை கைப்பற்றியதாக அமெரிக்கா அறிவித்ததை தொடர்ந்து தெஹ்ரான் பதிலடி கொடுக்கும் என அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போர் நிறுத்தம் வாஷிங்டன் நேரப்படி புதன்கிழமை மாலைக்குள் முடிவுக்கு வரும் என்று இப்போது கருதுவதாகவும் ஆனால் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அதை மேலும் நீடிப்பது மிகவும் சாத்தியமற்றது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். ஏப்ரல் 7 மாலை தொடங்கிய இந்த போர் நிறுத்தம் முதலில் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என திட்டமிட்டப்பட்டிருந்த நிலையில் நான் அதை நீடிப்பது மிகவும் சாத்தியமற்றது என்று ட்ரம்ப் ப்ளூம்பெர்குக்கு அளித்த ஒரு தொலைபேசி நேர்காணலில் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை செய்ய நான் அவசரப்பட போவதில்லை, நமக்கு உலகில் உள்ள அத்தனை நேரமும் இருக்கிறது என ட்ரம்ப் அந்த நேர்காணலில் மேலும் தெரிவித்துள்ளார். ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் போர் உடனடியாக மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்ப்பீர்களா என கேட்டபோது உடன்பாடு எதுவும் இல்லை என்றால் நான் நிச்சயமாக எதிர்பார்ப்பேன் என ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். முன்னதாக போர் நிறுத்தத்தை நீடிக்க ஒப்புக்கொள்வதா இல்லையா என்பது குறித்து ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணான பேசி வருகிறார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் செய்தியாளர்களுடனான ஒரு கேள்வி பதில் அமர்வில் போர் நிறுத்தத்தை நீடிப்பீர்களா என்ற அவரிடம் 5 முறை கேட்கப்பட்ட போது அவர் 3 வெவ்வேறு பதில்களை அளித்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் தொடங்கப்படும் எந்தவொரு விரோத நடவடிக்கைகளுக்கும் ஈரான் தீர்க்கமாக பதிலடி கொடுக்கும் என மூத்த தளபதி தெரிவித்துள்ளார். எதிரிகள் மீண்டும் மேற்கொள்ளும் எந்தவொரு விரோத நடவடிக்கைகளும் உடனடி மற்றும் தீர்க்கமான பதிலடி கொடுக்க ஈரானின் ஆயுதப்படைகள் தயாராக உள்ளது என ஈரானின் மூத்த ராணுவ தளபதி ஒருவர் கூறியதாக ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் தளபதி அலி அப்துல்லாஹி ஹோர்முஸ் நீர்நிலையில் மேலாண்மை உட்பட ராணுவ துறையில் தெஹ்ரான் மேலாதிக்கத்தை தக்க வைத்துள்ளது என சுட்டிக்காட்டினார். கள நிலவரம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி தவறான கதைகளை உருவாக்குவதை ஈரான் அனுமதிக்காது என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவின் அச்சுறுத்தல் மற்றும் பலபந்தத்தின் கீழ் இஸ்லாமிய குடியரசு ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடாத்தாது என பாகிஸ்தானுக்கான ஈரான் தூதுவர் ரெசா அமரி மெகாதாம் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் தங்களின் கர்வம் மற்றும் தப்பெண்ணங்களுடன் போராடி மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட தவறியுள்ள நிலையில் அவர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஒரு பெரிய நாகரிகத்தை கொண்டிருக்கும் ஒற்றை நாடு அச்சுறுத்தலுக்கும் பலபந்தத்துக்கும் பணிந்து பேச்சுவார்த்தை நடத்தாது என்பது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாகும் என அவர் திட்டவட்டமாக அறிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், இது ஒரு சாராம்சமான இஸ்லாமிய மற்றும் இறையியல் கோட்பாடு. அமெரிக்கா இதை உணர்ந்திருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். ஈரானுடனான நிலையற்ற 2 வார கால போர் நிறுத்தம் எந்தவொரு முன்னேற்றமுமின்றி செவ்வாய்க்கிழமை முடிவடைந்ததால் ஏராளமான குண்டுவெடிப்புகள் தொடங்கும் என அமெரிக்கா அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வார இறுதியில் கோர்முஸ்னுக்கு அருகே ஈரான் கொடியேற்றப்பட்ட கப்பல் ஒன்றை அமெரிக்கா கைப்பற்றியதை தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஈரான் அச்சுறுத்திய போதிலும் பாகிஸ்தானில் ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் நிலையில் குறிப்பிடத்தக்க தடைகளும் நிச்சயமற்ற தன்மையும் நீடிப்பதால் ஈரான் இதில் இணைவது குறித்து பரிசீலித்து வருவதாக மூத்த ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.